உலகத்திலேயே ஒரு கட்சியோடைய துவக்க விழாவில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் தேட்டர் ரூமில் தளபதி தளபதி வாழ்க. எனக்குலாம் உண்மையிலேயே அவர் பாட்டு பாடும்போது அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிங்கர் அவர் வேல்முருகன் ரொம்ப பாட்டை விரும்பி கேட்பேன். ஆனால் இந்த பாட்டை கேட்டால் எனக்கு தலைவலி வந்துருச்சு. தலைவலின்னு எனக்கு கேட்டு ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு. அவர் பாட்டை இனிமேல் கேட்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சு. நம்ம வீடியோவை ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் அதே போல் இந்த வீடியோ எப்படியுமே ஓடவே கூடாதுப்பா. இன்னைக்கு நம்ம தலைவரே அடிக்க வரானா, டிவிக்கே எதிராகவே கூறியா, அணிலே கலாய்க்கிறியா, அணில் ரோஸ்ட் போடுறியா அப்படின்னு இந்த வீடியோ ஓடக்கூடாதுன்னு செய்வேன்னு வைக்கிற நேயர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் இன்னைக்கு போட்டியே. அதாவது எப்படின்னா, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. இது உலகமாக வடிகட்டின பொய் அப்படிங்கிறது இந்த தற்கூரி அணில் பயசுக்கு தெரிய மாட்டேதுன்னா எப்படித்தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆரம்பத்தில் உங்கள் தலைவர் சொன்னார், ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. பார்த்தீங்களா, இது ஊழல் சக்தி அப்படின்னு. ஊழல் சக்தி இவங்க பார்த்தீங்கன்னா தீய சக்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஊழல் சக்தி மட்டும் தான் கேட்பீங்க. ஏன்னா அந்த தீய சக்தியில் மறந்துடும். ஏன்னா கேளுங்களேன், அங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அந்த கட்சியோட வந்தாங்களா உள்ளக்கே, அங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, தளபதி தளபதி வாழ்க, எங்க தளபதி. இதுதான் தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி வாழ்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடி 4 விசில் அடிச்சு 4 மடக்கு ஊதிகள் சுற்றி நின்று விசில் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மடக்கு ஊதி சின்னத்தில் ஓட்டு கேட்டாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அந்த என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, இதுதான் கட்சி. ஒரு கட்சி உலகத்திலேயே ஒரு கட்சியோடைய துவக்க விழாவில், அதாவது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 3ஆவது வருஷம் நம்ம போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தலாம், ஒரு மாநாடு நடத்தலாம், எங்கேயும் நடத்தலாம். எதுக்கும் மாநாடு நடத்துறீங்க, அது உங்கள் காசு கிடையாது. அங்கே ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டவர் எல்லாம் பண்ணுறாரு, எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு கட்சியோட துவக்க விழாவை ஹோம் தேட்டரு ரூம் பார்த்தீங்கன்னா இல்லை, வீட்டில் ஹோம் தேட்டர், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் தேட்டர் ரூமில் வச்சு ஒரு கட்சியோட துவக்க விழா. அங்கே எப்படி தளபதி தளபதி வாழ்க. எனக்குலாம் உண்மையிலேயே அவர் பாட்டு பாடும்போது அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிங்கர் அவர் வேல்முருகன் ரொம்ப பாட்டை விரும்பி கேட்பேன். ஆனால் இந்த பாட்டை கேட்டால் எனக்கு தலைவலி வந்துருச்சு. தலைவலின்னு எனக்கு கேட்டுச்சு. அது 2வது பட்சம் ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி, வெரி ராங் ப்ரோன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு. அவர் பாட்டை இனிமேல் கேட்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சு. அதை ரசித்தாங்க பாருங்க. அதை விட இன்னும் ஒரு உச்சக்கட்டம், அதாவது உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகரை பார்த்து உச்சக்கட்டம் அடைகிறது என்னமோ வாஸ்தவம் தான். இவங்கெல்லாம் அவர் இங்கே ஆடினாலே இங்கே உச்சக்கட்டம் அடைஞ்சிடறாங்க. இப்படின்றாங்க. அவ்வளோதான். ஒரு தலைவனுக்கு அதிகபட்ச திறமையே அவ்வளோதான். நீ வந்து கொள்கையை பேசி கைதட்டு வாங்கி தலைவரை பார்த்துருப்பீங்க. மக்களுக்கான பிரச்சனைகளை குரல் கொடுத்து பேசி கைதட்டல் வாங்குற தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சொல்லுவாங்க தெரியுமா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக காண தவறாதீர்கள்னு. அதே மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு இந்த கூத்துக்கும் கொடுமைக்கும் கட்சி ஆரம்பித்து கூத்தோடு போயிட்டு இருக்கிற கூட்டத்தை நீங்கள் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுக்கு வேறு எங்கேயுமே கிளைகளே கிடையாது. இவர் சொல்கிறாரு ஒரு மீட்டிங்கில், எவ்வளோ மாதம் ஒரு லீடர் பேசுகிறார் பாருங்கள். அவர் வந்து ஓட்ட இன்ஜின் டப்பா இன்ஜின், பார்த்தீங்களா, இது ஓட்ட இன்ஜின், அது டப்பா இன்ஜின், நம்ம தாங்க எப்பயுமே டாப் இன்ஜின் அப்படின்றாரு. இந்த டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின், இவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான். உங்கள் இன்ஜின் டாப் இன்ஜின் தான், ஆனால் ஆயில் இல்லாத இன்ஜின். விஜயோட இன்ஜினில் ஆயிலே இல்லை. ஆயில் இல்லாத இன்ஜின் சீஸாகி போயிடும். எவ்வளோ பெட்ரோல் டீசல் சுற்றி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தம்பி. ஆயில் இல்லைன்னா இன்ஜின் ஓடாது, இன்ஜின் சீஸாகி போயிடும். அது ஓட்ட இன்ஜினாக இருந்தாலும் டப்பா இன்ஜினாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமான நகண்டு அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஆனால் ஆயிலே இல்லாத இன்ஜின் எங்கேயும் போகாது, சீஸ் ஆயிரும். அப்படி புகை வரும் பின்னால் ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஆயிலே ஊற்றாமல் ஸ்டார்ட் பண்ண புகை வரும். அது மாதிரி எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ஒரு அடிப்படை அறிவும் கிடையாது, ஒரு அடிப்படை அரசியல் ஒரு புரிவு கூட கிடையாது, எந்த ஒரு தெளிவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. மண்ணாக இருக்காங்க, பச்சை மண்ணாக இருக்காங்க. அதாவது வடிகட்ட மண்ணாக இருக்க கூட பரவாயில்ல, இப்போ எதுவுமே தெரியாமல் அரசியல் தெரியாத பச்சை மண்ணாக இருக்காங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லுவாங்க தெரியுமா, ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்களே காதில் நீ தேனை ஊத்துறியே, மற்ற ஒன்றுமே தெரியாதவன் நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்தாலே வயிற்றுச்சலாக இருக்குது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு இப்போ தாண்டா தெரியுது. எப்படி இருக்காங்கன்னு பாரு. ஒரு தலைவர் வந்து பேசி ஒருத்தனை அரசியல் படுத்தி அவனுக்குள்ள அவரை கொள்கை சித்தாந்தத்தை புகுத்தி அதுக்கு பல வருஷங்கள் அவனை வந்து ஒரு அரசியல் படுத்தி அரசியல் நடத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவுமே இல்லாமங்க நேர திரையில் இது அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நிகழ்ச்சி கிடையாது, ஒரு அரசியல் கட்சியோட துவக்க விழாவும் கிடையாது. நம்ம அதை அப்படி பார்க்கவே முடியாது. அது ஒரு சினிமா ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. எப்படி சினிமாவுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து போயிட்டு இப்படி பண்ணிட்டு பிளாஸ்ட்டு தளபதின்னு அந்த மாதிரி இது வந்து ஒரு சினிமா ப்ரொமோஷன். அதாவது கட்சியோடைய துவக்க விழான்னு நினச்சிடாதீங்க, அது ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. தாவேக்கான்ற ஒரு கார்பரேட் கம்பெனியோட 3ஆவது ஆண்டு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. இங்கே நம்ம மேனேஜர் சிஓ எல்லோரும் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம கம்பெனியில் வைக்க போகிற ப்ராடக்ட்டு ஊழல் சக்தி. ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்,
டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டியே. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம வந்து ஊழல் சக்தின்னு விமர்சிக்க போகிறோம். யாரை விமர்சிக்க போகிறோம், அதிமுக விமர்சிக்க போகிறோம். அப்போ தெல்ல தெளிவாக முதல்ல ஆரம்ப கட்டத்தில் கூட சொன்னாங்க, எல்லாரும் முதல்ல பிஜேபியோட பிடிமா இருப்பாரோ, இல்லை அவராக இருப்பாரோ, இந்த மிஷினரி இறக்கிட்டாங்களோ, இங்கேருந்து கார்பரேட் முதலாளி இறக்கிட்டாரோ, விஜய் அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ தெல்ல தெளிவாக விஜய் அவருடைய செயல்பட மூலியமாக தெரியுது, இவர் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டையும் இங்கே கிட்டத்தட்ட அந்த உதிரி வாக்குகளையும், அதாவது அந்த அணில் குஞ்சுகள் ரசிகர்களால் ஈர்க்கப்பட்ட அந்த ஒன்றத்துக்கும் ஆகாத ஓட்டு இருக்கும்ல, இதையெல்லாம் வச்சு பிரிக்கிற வேலையை விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு. இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் அந்த அணில்ஸுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க பாரு வீரமா, நாங்கள் திமுகவை தோக்கடிப்போம்னு. உங்கள் தலைவர் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரியா? இது உனக்கு என்றைக்கும் புரிய போகிறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் உனக்கு புரியாது. ஏன்னா அது புரிஞ்சுதான் நீ வந்து தளபதின்னு போய் நின்றுக்கிட்டு அவங்க போய் கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சரியா? இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கும் இந்த மாதிரியான அரசியலை பார்த்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா, ஓ அரசியல்னால் இதுதான் போல் இருக்கு. யாராவது வந்தவொடனே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி தன்னுடைய தனித்திறனை வெளிப்படுத்துறது, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. சார் அரசியலுக்கு வந்துட்டு நான் புதுசாக கட்சி ஆரம்பித்தேன், என்ன பண்ணுவீங்க, என்ன கொள்கை இருக்குது உங்கள்கிட்ட, என்ன சித்தாந்தம் இருக்குது? எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் என்ன கொள்கை சித்தாந்தத்தை வச்சா இங்கே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, ஆடுனாங்க, பாடுனாங்க, மிமிக்ரி பண்ணாங்க, இதுதான் சார் அரசியலுக்கு வர எலிஜிபிள் அப்படின்னு. அப்போனா தான் பூரா பேர் வரலாமே. அந்த விஜய் டிவி கலக்க போக யாரில் வர பூரா பேருக்கு அரசியல் வர தகுதி இருக்குது. ஏன்னா நீங்களாம் எல்லா பேரும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, உங்களுக்குன்னு நிறையா கூட்டங்கள் கூட நீங்கள் வந்தீங்கன்னா, ஒரு கடை திறப்புலாக போனீங்கன்னா, அந்த மாதிரி நான் வந்து உண்மையிலே இந்த விஜய் டிவி ரசிகர்கள், இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்க, இவங்களாம் வந்து அரசியல் கட்சி தொடங்கிருங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஒரு சுற்றி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இங்கே என்னென்னா ரெண்டே கட்சிக்கு நடுவில் தான் நீங்கள் போட்டியே. உண்மை அதுதான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிவிக்கே தான். ஆனால் அது விற்கும் போது தான் தெரியும். நம்ம ஆளுங்க இப்போ ஒன்று எதிர்பார்த்து 2026 நாங்கள் தான் முதலமைச்சர். எதுக்கு நீங்கள் முதலமைச்சராக வர்றீங்க? என்ன செய்கிறதுக்காக வர்றீங்க? இல்லை எதை மாற்றுறதுக்காக வர்றீங்க? இல்லை என்ன கொள்கையோடு வர்றீங்க? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சேருகள்லாம் தொடச்சி வைங்க, தளபதி வந்துடுவார். வந்தோன்னு அப்படி உட்காந்து கை நீட்டி அப்படி ஒரு 2 ஸ்டெப்பு போடுவார். சரி ஆட்சிக்கு வந்து என்னடா பண்ணுவீங்க கேட்டால், அவ்வளோதான் டான்ஸ் ஆடுவோம், ஊருக்கு மேடை போடுவோம், ஊருக்கு மேடை போட்டு அங்கங்கே எந்தெந்த ஊர்லாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நம்ம பேசுவீங்களா? அந்தந்த பிரச்சனை தொடர்பாக தலைவர் ஏதாவது சினிமாவில் பாட்டு பாடியிருப்பார்ல, அந்த பாட்டை போட்டுவிட்டு நாங்கள் ஆடுவோம், உங்கள் பிரச்சனை சரியாயிடும். அவ்வளோதான். அந்த டே நீ யாரா, உன் பேர் மேஸ்திரி, இனிமேல் நீ சாஸ்திரி, உன் பேர் என்ன சங்கிலி, இனிமேல் உன் பேர் கங்குலிவா, அப்படி தான் ஆள் சேர்த்துட்டு வந்து வேட்பாளருக்கே. இப்போ வரைக்கும் இந்த தனித்து போட்டியிட்டால் கூட 234 தொகுதியில் போட்டிடுறதுக்கு வேட்பாளர் கூட கிடையாது டிவிகேல. ஆனால் போட்டி எப்படியா, டிவிகேக்கும் தான் போட்டி. ஆனால் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி நடக்க போகுது. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிவிகே தான். ஏன்னு கேளுங்க, வேட்பாளர் அறிவிக்கும் போது அடித்து மாண்டி உருண்டு மல்லுப்பாடி சும்மா மலிவுதமே நடக்கும். அப்படியே சும்மா டபிள்யூ நடக்கும். நீங்கள் தெருவாக பார்க்கலாம், ஊராக பார்க்கலாம், மாவட்டந்தோறும் பார்க்கலாம். சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டு மாவட்ட செயலாளர் பதவி போட்டதுக்கு விஜய் கார் முன்னாலே போய் வந்து பாயிறாங்க. இங்கிட்டு ஒருத்தன் வந்துட்டு நான் பால்டாயில் குடிக்க போகிறேன், இங்கிட்டு ஒருத்தன் என்னடானா கயிறு எடுத்துகிட்டு ஓடுறேன், ஆளாளுக்கு நான் அத்தனை லட்சம் செலவழிச்சேன், நான் இத்தனை லட்சம் செலவழிச்சேன். இங்கே பாருங்கள் ஆனந்த் என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டார், இங்கே பாருங்கள் லிஸ்ட்டை பாருங்கள். எல்லா பொறுப்பாளருக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. சார் என்னென்ன பதவிக்கு எவ்வளோ காசுன்னு செந்தில் போட்டு வச்சுருப்பாரு பாருங்கள். எந்தெந்த கோயில் என்ன இங்கே போனால் என்னென்ன கிடைக்கும், அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. தாவைகளை அது வெளியில் வந்து பார்த்துருப்பீங்க. அதை விடுங்க, என்னத்தையும் பண்ணி தொலைக்கிட்டேன். ஆனால் இந்த தற்கூரி அணில்களை வந்து நம்ம தற்கூரின்னு சொல்லும்போது அந்த ஆச்சரியக்குறிக்கு வர்ற கோவத்தை பார்க்கணுமே. அப்படியே கொந்தளிக்கிறாங்க. நாங்களா தற்கூரி, நாங்களா வந்து அணில்ஸ், நாங்களா ஆச்சரியக்குறி. எங்கள் தலைவர் சொல்கிறார் ஆச்சரியக்குறி. எங்கள் கட்சியிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். எப்பா சாமி, முதல்ல ஆரம்பத்தில் 5 கொள்கை தலைவரை மட்டும் பயன்படுத்தினார் உங்கள் தலைவர். சரி ஓகே, அதோட நின்றுவார் ரைட். நீ கேள்வி உண்மையிலேயே உனக்கு 6 அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா, தலைவரே நம்ம அப்போ இதை பயன்படுத்தினமே தலைவரே, இப்போ நம்ம இவங்களெல்லாம் ஃப்ளெக்ஸில் போடுறோமே தலைவரே, எம்ஜிஆர் ஏன் தலைவரை போடுறோம், அப்புறம் அவர் ஆரம்பித்த கட்சியவே நம்ம ஊழல் கட்சியை வர விமர்சிக்கமே தலைவரே, அப்போ அவர் ஊழல் பண்ணாரா தலைவரே அப்படின்னு நீ என்ன கேட்டிருந்தேன்னா நீ ஒரு அறிவாளி. ரைட்டு ஓகே. நாளைக்கு இன்னொருத்தருடைய இன்றைக்கி 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்ல போகிறவருடைய புகைப்படமும் வருங்காலத்தில் சேரும்னு சொல்கிறாங்க. அது 2வது பட்சம் சேர்ந்து அவங்க தலைவர் சேர்ப்பார். ஏன்னா அதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் வந்த உடனேயே மாற்றத்துக்காக நான் வந்திருக்கோம். வந்தோடனே என்ன பண்ணீங்க, கடையை விரிச்சிங்க, ஃபுல்லாக விரிச்சு நம்ம கூட சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோன்னு. இந்த பழைய படத்தில் மாதிரி இந்த தொட்டப்பட்ட ரொட்டு மேலே முட்டை போராட்டம்னு டான்ஸ் ஆடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்பில்ல, அது மாதிரி இப்படி தலையை அடிட்டு கூப்பிட்டாரு. ஒருத்தனும் வரல. முதல்ல போகலான்னு நினச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது சரியான தற்கூரி கூட்டமாக இருக்கும் போல் இருக்கு, இது செம்ம எல்லாம் அணில்ஸாக இருக்குது, இங்கே போனால் ஒன்றும் விளங்காது போல் இருக்கு, பூரா பாதி மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பில் போட்ட பூரா பேர் 2ஆம் நம்பர் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இவங்க கூட போனால் மூளைக்கு தருமடி வாங்கன்னு நினச்சிட்டு ஒருத்தரும் போகலை. உடனே என்ன பண்ணுறாரு, இங்கே போய் என்ன பண்ணுறாரு, அதிமுகவில் போய் கேட்குறாரு எங்களுக்கு. அதாவது முதல்ல எப்படின்னா, ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்துலையும் பங்கு தருவோம்,
எங்கள் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு யார் வரலன்னொன்னே அதிமுகவில் போயிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் எப்படியாவது பங்கு கொடுங்க, எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே போய் கேட்டோன்னே மரியாதையாக தூர போயிருங்க, உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எந்த கொள்கையும் உருப்படியாக சொன்ன மாதிரி இல்லை, உங்கள் தலைவருக்கு யாராவது நாள் அணில் ரசிகர்கள் வேணால் ஓட்டு போடுவாங்க, ஆனால் எங்கள் கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு சொல்லி புறவா சொல்லி அடித்து துரத்தி விட்டாப்புல போட்டு. அடுத்த நேரம் அங்கே காங்கிரஸுக்கிட்ட துண்டை விரிச்சோன்னா அங்கே என்னாச்சு, இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அங்கே போயிடுவோம், அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துடுவோம் அப்படின்னு. அதாவது அவரும் வராரு இவரும் வராரு, எல்லா பக்கட்டும் அப்படியே அடாடாடாடா அந்த அலப்பறையை பார்க்கணுமே. அவர் வரா இவர் கடைசியில் யாருமே வரல, ஏமாத்தான் தான் மிச்சம். கடைசியில் என்னன்றது எனக்கு தெரிஞ்ச இந்த விசில் சின்னத்தை கொடுத்ததுக்கு பதில் இந்த லாலிபாப்பை கொடுத்துருந்தீங்கன்னா வாயில் வச்சு சப்பிட்டே தெரிஞ்சிருப்பாங்க இந்த அனில்ஸ். அதை வேற ஊன்னு ஊதிக்கிட்டு தெருக்காட்டுக்கல நாங்கள் 2026 2020 ஊண்டு தாங்க முடியல, தலை வலிக்குது அப்படியே கேட்கும்போது. இதில் வேற அவங்க தலைவர் பேசுகிறாப்புல, விஜய் வெளியே வா வெளியே வா வெளியே வான்றீங்க, விஜய் வெளியே வரமாட்டேன்டா, என்ன ஏன்டா கூப்பிட்றீங்க, நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு வரணும் நைட்டு 12 மணிக்கு அப்படின்ற மாதிரி. நான் வரமாட்டேன். தேர்தல் அன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு விஜய் எப்பா முதல்ல நான் கேட்டது யாரை கேட்டாங்க, விஜய் எப்போ வெளியில் வர போகிறாங்கன்னு கேட்டாங்க. நான் வருவேன் இல்லை வரமாட்டேன், இல்லைன்னா வர்றதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்குது. அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வருவேன், ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வரும், ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு அணில் தான் வரும். அந்த அணில் வந்து என்ன பண்ணும் தெரியுமா, வீவின்னு ஆற்றிக்கிட்டு யாராவது வீட்டில் பெரிய அந்த ஐயா செங்கோ இட்டையன்னு சொன்ன மாதிரி வயசானவங்க காதில் விசில் அடிக்காதீங்க ஓட்டு போயிடும், யாராவது ரோட்டில் போகிறவங்க முன்னாடி பக்கத்தில் போய் விசில் அடிக்காதீங்க ஓட்டு போயிடும்னு. அது மாதிரி வீவின்னு வீட்டுக்கு ஒரு அணில் வெளியில் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு காத்தா சேர்த்து ஒன்று வாங்கும், வீவின்னு விசில் அடிச்சு அதுதான் நடக்கும். அந்த அணில் வந்து என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதில் பாதி அணிலுக்கு ஓட்டே கிடையாது. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு. எப்படின்னா உங்கள் தானே தலைவரே மதியானம் 2 மணிக்கு தான் எதிர்பார்ப்பல. இதில் எலெக்ஷன் அன்னைக்கு என்ன எந்திரிக்க போகிறாப்புல, என்ன எப்போ போய் ஓட்டு போட போகிறாப்புலன்னு தெரியாது. இதில் பாதி பேர் குறிப்பாக அந்த சென்னையில் இருக்கிற அணில்ஸாக இருக்காங்க இல்லை, இவன் 3/4 பேர் ஓட்டு போட போக மாட்டான். ஏன்னா தலைவர் ஓட்டு போட்டு அதை அப்படி விரல காட்டும் போது அதில் அப்படி ஒரு அப்படி விட்டு அந்த மை வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அதை எடுத்து நேராக போய் நான் ரீல்ஸு போட்டால் தான் நான் ஓட்டு போடவே போவேன் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க. இவர் எப்போ எந்திரிப்பார், 2 மணிக்கு மேலே எந்திரிப்பார். எந்திரிச்சு புஷியான் எழுப்பாப்புல, தலைவரே ஓட்டு போடணும், இன்றைக்கி தான் எலெக்ஷனுக்கு வாங்க தலைவரே, நாளைக்குலேருந்து சிஎம் அப்படின்னு எழுப்புவாப்புல. 2 மணிக்கு எந்திரிச்சு சிவி சிங்காரிச்சு போய் தலைவர் ஒரு 6 மணிக்கு போய் ஓட்டு போகிறதுக்குள்ள தலைவர் ரீல்ஸ் எடுக்க போயிருப்பாங்க ஒரு கூட்டம், அவங்க ஓட்டு போட போகிறதுக்குள்ள பூத்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும் பாதி இங்கே சென்னையில் ஃபுல்லாக. அது மாதிரி நிறைய பேர் தலைவர் கிளம்பிட்டாரான்பார், தலைவர் ஃபேண்ட்டு மாட்டிட்டாரான்பார், தலைவர் லைவில் காட்டுறாங்களே ஏதாவது ஒரு சேனலில். ஒன்றும் இல்லைங்க, தலைவர் போன எலெக்ஷனில் சைக்கிளில் போனார்ல, அப்படியே போயிட்டு அப்படியே டிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறாராம். அது கருப்பு சிறப்பு சைக்கிளில் போகிறது என்ன, அவர் பெட்ரோல் டீசல் விலையை கண்டிக்கிறேன்னு சொன்னது என்ன, அடாடாடாடாடாடா என்ன சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. அப்படியே கடைசியில் அவரே சொல்கிறார், நீங்கள் நான் நம்ம பக்கா மாஸ் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம். சரி அப்புறம் என்ன நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க, கலையிலே ஊற்றுறாங்க. அதுக்கு தலைவர் வந்து வீட்டை விட்டு வெளியவான்றீங்க, நான் வரமாட்டேன்டா, என்னடா கூப்பிட்றீங்க, ஒவ்வொரு வீட்டிலேருந்து அணில் வருவான்டா, அந்த அணில்கிட்ட பேசிக்க எதா இருந்தாலும். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் வர போகிறது இல்லை, கடைசி வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சிஎம் ஆக்கி இந்த அணிலாம் சேர்ந்து சிஎம் ஆக்கி வச்சு வீட்டுக்குள்ளே இருந்து ரீல்ஸ்லேயே எல்லாமே பண்ணிடுவீங்க. அப்படின்னா மக்கள் இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை, அது சம்மந்தமாக ரீல்ஸ் பண்ணி போடுறா 10 அணியில் விட்டு, இங்கே தண்ணி பிரச்சனை, தண்ணி சம்மந்தமாக ரீல்ஸ் பண்ணி போடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அரசியல், அதாவது எப்படின்னா பக்கா மாஸ் அரசியல் அப்போ நடக்க போதிங்க. ஒன்றும் இல்லைங்க, எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு அறியாமையில் இருக்காயின்னு பாருங்களேன். ஒரு குழந்தை கூட தெரியுங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டு சென்டிமெண்ட்டாக எங்கள் தலைவருடைய மனசை பார்த்தீங்களா, எங்கள் தலைவருடைய பார்த்தீங்களா அப்படின்ட்டு அவர் செருப்பை கழட்டி போட்டு கொள்கை தலைவருக்கு மாலை போட பூவெலாம் தூவ போனாராம். அதில் 2 பூ வந்து அந்த செருப்பில் வந்து விழுந்துருச்சான். அதை அப்படி கீழே குனிஞ்சு அதை அப்படி எடுத்ததை அப்படி ஸ்லோ மோஷனில் காமிச்சு அதை எடுத்து போட்டு செருப்பு போட்டு போகிறாராம். எங்கள் தலைவர் பார்த்தீங்களா, அவர் கையால் என்ன மனுஷன், அவர் கையால் அப்படியே அந்த பூவை எடுத்து அந்த செருப்பு எடுத்து மாட்டே, அது அவர் செருப்புடா அணிலே, அது அவர் செருப்பு, அவர் தான் போடணும் காலை என்னமோ சொன்ன மாதிரி. எங்கள் தலைவர் பார்த்தியா, அவர் கையால் அப்படி சொந்த விரலால் அப்படி அந்த தோசையை டச் பண்ணி அப்படி பிச்சு வாயில் வச்சா இருப்பார். அடாடாடாடா, எங்கள் தலைவர் அவரே சீவராருப்பா, எங்கள் தலைவர் அவரே ஃபேண்ட்டு போகிறாரு, எங்கள் தலைவர் அவரே சட்டை போகிறாரு. உங்கள் தலைவருக்கு என்ன நடக்க தெரியாதா, இல்லை ஒன்றும் 2 வயசு குழந்தையா,
இல்லை இல்லை நீங்கள் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க எப்படின்னா அவன் என்ன சிந்தனையில் இருக்கான்னு எங்கள் தலைவர் வந்து இந்த உச்சபட்சம்னு அவர் சொல்லும்போது கூட வந்து நமக்கு எரிச்சல் வந்து கொஞ்சம் தான் வந்துச்சு. நான் தான் எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லும்போது அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லையா நடிகர்கள்னு. இவங்க என்ன தலைவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவர். அந்த மாதிரி தலைவர் வந்து இப்படி இப்படி குனிய கூட கூடாது. நம்ம போனால் டக்குன்னு போய் செருப்பு எல்லாம் அந்த இடத்துல வேற யாராவது மாட்டி விட்டுருப்பாங்களோ, அந்த இடத்துல வேற யாராவது வந்து தொடச்சி விட்டுருப்பாங்களோ, அந்த இடத்துல வேற யாராவது மாட்டியிருப்பாங்களோ, தலைவர் எல்லாமே வேற ஒரு ஆளுகளை வச்சு செய்வாப்லையோ, இப்போ நம்ம வெளியில் வந்தோம்னா அவரே செய்கிறாப்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு தலைவர் ரசிகராக இருப்பாருங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது பார்த்தீங்களா, சிங்கர் வேல்முருகன் பாடுறாரு. அங்கே நம்ம தாவேக்கோட ஆங்கர் ஒருத்தர் இருக்காரு. ஆங்கர் ஒருத்தர் நியமிச்சு வச்சிருக்காங்களா, அந்த ஆங்கர் சொல்கிறாப்புல, என்ன கான்ஃபிடென்ட்டு, தளபதி முன்னாடியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கீங்க, கூலிங் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப கெத்து. எப்படி இவங்க அந்த பின்னால் போட்டிருக்காங்களா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர? தலைவர் முன்னாடி கூலிங் கிளாஸ் உனக்கு கெத்தாக கான்ஃபிடென்ட்டாக போகிறேன்னா ஏன் போடக்கூடாதா? தலைவர் முன்னாடி அதை எங்கே அதுனா முதலாளியத்துவ பண்பா இல்லை ஒரு லீடர்ன்ற ஒரு இதாக என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அணிலுக்கு என்ன சொல்ல வரீங்க? தலைவர் முன்னாடியே நீ கான்ஃபிடென்ட்டாக கண்ணாடி போடுறேன்னு ஏன் போடக்கூடாதா? அப்படியே அவர் போட்டாலுமே அதை கேட்குறேன்னா என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்? அந்த அர்த்தத்துடைய நோக்கம் என்ன? எங்கள் தலைவர் உட்காந்துருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய மாஸ்கிற, நீ ஒரு சாதாரண பாடகர், நீ வந்து அவர் மட்டும் கூலிங் கிளாஸ் போடுறியா? யார் இவங்க? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அதுக்கு அடுத்த வரைக்கும் கேட்டால் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. அது ரெண்டாவது விஷயம். இவங்க மண்டையில் போலாம் எப்படி இருக்குன்னா முழுக்க அப்படின்னு மாமா முழுக்க ஒரே வெறி ஊறி போயிருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அப்படியே பிரித்து வச்சிருன்னு சொன்ன மாதிரி இவங்க மண்டையில் ஃபுல்லாகவே எப்படின்னா ஒரு கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனவு டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2026 தலைவர் முதலமைச்சர், 2026 தலைவர் முதலமைச்சர் அப்படியே சிஎம் நாற்காலியில் உட்காராரு, கையெழுத்து போடுறாரு, ஒரே நல்லா அப்படியே பக்காவாகிறாரு, தமிழ்நாடு அப்படி ஃபுல் க்ளீன் ஆயிடுது அப்படின்ற மாதிரி. பாதி பேருக்கு ஓட்டே இல்லைடா. சொன்னால் புரிஞ்சுக்கங்கடா, ஏன்டா அப்படி கத்த வைக்கிறீங்க? ஓட்டே கிடையாதுடா தம்பி. எந்த அணிலுக்கு ஓட்டு இருக்குது? சரி, ஓட்டு இருக்கிற அணிலாவது கொஞ்சம் ஏதாச்சும் ஓட்டு போடுவாங்க. பார்த்தா அவங்களும் வந்து இவர் ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அதுக்கு நீ போகிறதுக்குள்ள பூத்தடைச்சிட்டு போயிடுவாங்க. சரியா? அதெல்லாம் நடக்காது. ரெண்டாவது, உங்கள் தலைவர் 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னார் பற்றியா? ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு. அது கிடையாது. உங்கள் தலைவர் யாரை எதிர்க்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மறைமுகமாக வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறேன், திமுகவுடைய பி டீமே தாவேக்கா தான், விஜய் தான். இது அணிலுக்கே பாதி பேர் தெரியாது. தெரிஞ்சுன்னு வச்சுக்கவேன், பாவம் கொந்தளிச்சிருவாங்க. தலைவரே, என்ன தலைவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுதான் அந்த ஆள் பண்ணிட்டு இருக்காப்புல. அவருக்கே தான் என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கூட இருக்கிற 4 பேரும் ஸ்பான்சர் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ, இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்ட மாதிரி, தலைவரே காலைல 11 மணிக்கு எங்கே போகிறோம், 12 மணிக்கு இங்கே வரோம், 12 மணிக்கு இங்கே வரோம், மதியானம் 2 மணிக்கு இங்கே போகிறோம், சாயங்காலம் 4 மணிக்கு எங்கெங்கேயோ போகிறோம். அந்த மாதிரி தான் இப்போ தலைவருடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. 2026 அப்புறம் தலைவர் லைஃப் ஸ்டைலு என்னன்றது தலைவருக்கே தெரியாது. அந்த நிலைமையில தான் இப்போ வந்து தாவேக்கான்ற கட்சி இருக்குது. அதனால் நீ என்ன சொல்கிற? நீ இந்த கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்ல அரசியல் புத்தகமாக வாங்கி படி. இல்லையா 4 பேர் நல்ல பேசக்கூடிய தலைவர்கிட்ட கொள்கைனா என்ன, அதாவது கொள்கையெல்லாம் கேட்காத, முதல்ல கொள்கைனா என்ன, சித்தாந்தம்னா என்ன, அரசியல்னா என்ன, தலைவர்னா என்ன, முதலமைச்சர்னா என்ன, அமைச்சர்னா என்ன, எம்எல்ஏனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ வந்து நாங்கள் தான் சிஎம், நாங்கள் தான் எங்கள் மடக்கு ஊதி சின்னத்தில் வாக்கு போடுங்க அப்படின்னு நீ அப்புறமா வந்து கேள். சரியா? இதுக்கு மேலே என்னைய கத்த வைக்காத.